திருப்பாடல் 32. தாவீது அரசர் பாடிய திருப்பாடல். இந்த திருப்பாடல் பாவ மன்னிப்பு பாடல் என்றும் அழைக்கப்படுகிறது. பாவங்களை மன்னிக்கும் போது வரும் மகிழ்ச்சியையும், பாவ மன்னிப்பால் வாழ்வில் வரும் மாற்றங்களையும் தெள்ளத் தெளிவாக குறிப்பிடும் திருப்பாடல் இந்த திருப்பாடல். பாவத்தால் வரும் தீமைகளையும் அதன் விளைவுகளையும் கூறுவதால் இது ஞானத்தின் திருப்பாடல் என்றும் அழைக்கப்படுகிறது. பாவமும் பாவ உணர்வும் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது என்றும், பாவ மன்னிப்பும் மனமாற்றமும் கடவுளோடு இணைக்கிறது என்றும் இந்த திருப்பாடல் நமக்கு குறிப்பிடுகிறது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பெயர் பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சமில்லையோ அவர் பெயர் பெற்றவர். பல்லவி. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பெயர் பெற்றவர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். பல்லவி. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பெயர் பெற்றவர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. பல்லவி. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பெயர் பெற்றவர். நீரே எனக்கு புகலிடம், இன்னலினின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்கச் செய்கின்றீர். பல்லவி. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பெயர் பெற்றவர்.